விஜய் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு காரணம் வந்து அந்த பசுபதி தான். பசுபதி வந்து நம்மளுக்கும் என்ன பகை இருக்குது, எல்லாமே காவேரியால் தான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து விஜய் வந்து யோசிக்கிறாரு. ஐயோ, காவேரி மனசு பாட்டி கஷ்டப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லிட்டு, பாட்டி விடுங்க பாட்டி, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், அதான் நான் வந்துட்டேன் ஏன் பாட்டி அப்படின்னா, காவேரிங்க மனசு கஷ்டப்பட்டு கலங்கி நிற்கிறாங்க. ஆமாம், என்னால் தானே இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. இங்கே வந்து வெண்ணிலா வந்து உள்ள ரூமில் உட்காந்துருக்காங்க. காவேரி வந்து வெண்ணிலாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் வராங்க. தேங்க்ஸ் வெண்ணிலா, நீ பண்ண உதவி நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன், அதுக்கு எப்போவுமே நன்றியோடு நான் இருப்பேன். நீ வந்து இப்படி சொல்லுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல, என்னை நம்பி நீ சொல்லியிருக்க பெரிய விஷயம் அப்படின்னு. பின்ன ஏன் நம்ப மாட்டேன், நீ உன் வயிற்றில் இருக்க குழந்தை மேலெல்லாம் சத்தியம் பண்ணியிருக்க, அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக நான் நம்பி தானே ஆகணும், அதனால தான் உன்னை நான் நம்பினேன் அப்படின்றாங்க. சரி, நான் சொன்னதை வந்து நான் காப்பாற்றிட்டேன், ஆனால் நீ சொன்னதை நீ காப்பாற்றுவியா, விஜயை நீ விட்டுட்டு போயிடுவியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து காவேரி அமைதியாக இருக்காங்க. சொல்லு, எவ்வளோ நேரமாக கேட்டுட்ருக்கேன், என்ன பதிலே காணோம், ஏன்னா நீ விஜய் விட்டு தர மாதிரி இல்லையே, விஜய் விட்டு தர மாதிரி இருந்தால் நீங்கள் வந்திருக்கவே மாட்டியே, அப்போது நீங்கள் வந்திருக்கேன்னா என்ன அர்த்தம், மறுபடியும் என்னை ஏமாத்தலாம்னு நினைக்கிறியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ அப்படிலாம் இல்லை, நான் தான் வந்து சத்தியம் பண்ணியிருக்கேன், அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன், நீ சத்தியம் பண்ணியிருக்கேன் எப்படியும் விஜய் விட்டு போயிடுவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் அமைதியாக இருக்கேன், நான் அமைதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஏமாடி நினச்சிக்காத, சீக்கிரமாகவே விஜய் விட்டு போகிறதுக்கான வழியை பாரு அப்படின்றாங்க. நீ எப்போ விஜய் விட்டு போகிற அப்படின்னோடனே, இங்கே பார், நீ ரொம்ப நாளாக விஜய் கூட இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நீ கூட என்கிட்ட கொடுத்த சத்தியத்தை நீ காப்பாற்றணும்னா முதல்ல இங்கேருந்து கிளம்பணும், முதல்ல விஜய் விட்டு போகிற வழியை பாரு, நீயும் விஜய் ஒன்றா இருக்கிறது என்னால் இதுக்கப்புறமா அனுமதிக்க முடியாது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து அப்படியே அமைதியாக இருக்காங்க. என்ன அமைதியாக இருக்க, இல்லை இந்த விஷயத்தை விஜய்கிட்ட போட்டு சொல்லிடாத வெண்ணிலா, அவர் தாங்க மாட்டார், அவர் செமையாக டென்ஷன் ஆகிடுவார், காவேரி என்னை விட்டு தந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியக்கூடாது, அவர் கண்டிப்பாக இதை நம்ப கூட மாட்டார், காவேரி நெக்காரன் கூட விட்டு தர மாட்டான்னு நினச்சிட்டு இருப்பாரு, ப்ளீஸ் இந்த விஷயத்தை விஜய்கிட்ட சொல்லிடாத அப்படின்னு. சரி சரி நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நீ சீக்கிரமாக போயிடணும், சீக்கிரமாக போனாதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு, நீ சொல்கிறபடி நீ செய்கிறியா நான் பார்க்கணும் அப்படின்றாங்க. நான் கண்டிப்பாக செய்வேன், நான் கொடுத்த வாக்கு கண்டிப்பாக காப்பாற்றுவேன், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னோடனே, கிளம்பு கிளம்பு, ஆனால் சீக்கிரமாகவே முடிவெடு அப்படின்றாங்க. சரி வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே வெண்ணிலாவும் காவேரி ஒன்றா ரூம்லேருந்து வரதை பார்த்துட்டு தாத்தாவும் பாட்டியும் ஆச்சரியப்படுறாங்க. என்னம்மா நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்களே, பரவாயில்லையே, காவேரி உன்னை காப்பாற்றிட்டான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒத்துமை ஆகிட்டிங்களா அப்படின்னு. ஆமாம் தாத்தா, காவேரி என்னை எல்லா விஷயத்துலேருந்து காப்பாற்றிட்டா, அதனால தான் அப்படின்ற மாதிரி காவேரி பார்த்து சொல்கிறாங்க வெண்ணிலா. இதை பார்த்து வெண்ணிலா பார்த்து அமைதியாக இருக்காங்க. காவேரி ரொம்ப பயந்தபடி இருக்காங்க. ஏன் காவேரி ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கா, ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்டு காவேரி அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறதுக்காக வராரு. உடனே காவேரி விலகிடுறாங்க. விலகிட்டு நான் வரேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. எங்கே கிளம்புறடி, புருஷன் இன்னும் இப்போ தான் வந்திருக்கா, நீ எங்கே கிளம்புற அப்படின்றாங்க பாட்டி. இல்லை பாட்டி, நான் வந்து வீட்டில் எதுவுமே சொல்லாமல் வந்துட்டேன். ஆமாம்மா, காவேரி எதுவுமே சொல்லாமல் வந்துட்டா, அதனால் வீட்டில் கண்டிப்பாக தேடிட்டுருப்பாங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம குமரன். குமரனை பார்த்து, இல்லைப்பா காவேரி இங்கே இருக்கட்டும்ப்பா, நீ வேணால் கிளம்பு, ஏன்னா காவேரி இப்போ தானே விஜய் வந்திருக்கான், உடனே கிளம்புனா காவேரி என்ன அர்த்தம் அப்படி சொன்னோன்னே உடனே வந்து விஜய் பார்க்குறாங்க. சரி சரி பரவாயில்ல, அவள் கிளம்பட்டும், அவங்க வீட்டில் என்ன பிரச்சனையோ அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. சரிடா அவன் பொண்டாட்டி நான் ஒன்றும் சொல்ல அப்படின்றாங்க பாட்டி. அடுத்து வந்து காவேரி வந்து கிளம்ப போகிறாங்க. அப்போ விஜய் கிட்ட வராங்க. நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்கலங்க அப்படி விஜயை பார்க்குறாங்க. அப்படி இல்லை, சரி காவேரி நீ போ, நான் அப்புறமா அவனை வந்து பார்க்குறேன், சரி பத்திரமா போ, வண்டியில் போறியா, 2 வீலரில் வேணாமே அப்படி சொல்கிறாரு. பார்த்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கூட வந்து காவேரி கிளம்புறாங்க. இங்கே காவேரி மனசு ஃபுல்லாகவே விஜய் நோக்கி தான் இருக்குது. விஜயை பார்த்தபடி வந்து இதுக்கப்புறம் நான் எப்போ பார்க்க போகிறேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க.